அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு 7:45க்கு ஸ்கூல் வேன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயும் பிள்ளைங்களுக்கு 5 பாக்ஸ் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒரு பக்கம் ஒளிய வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க காய்கறியெல்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காவும் அதோட வந்து சேனக்கிழங்கு இருக்குது. பிள்ளைங்களுக்கு சேனக்கிழங்கு குருமானா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ்ட் எனக்கா சிக்கன் ரோஸ்ட் எனக்கா வைப்போம்ல, அது மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உலையும் கொதிச்சுட்டு சரி அரிசியை கழுவி சேர்த்துடலாமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் அரிசியை கழுவி ஒலையில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வேக வச்சுட்டா சோறு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரை ஏற்றியாச்சு. டைம் வேறு இப்போ தான் மணி 6 மணி மாதிரி இருக்கும். அப்புறம் உடனே நேரம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிச்சதே 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அப்புறம் ஒவ்வொன்றா வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குக்கரை ஏற்றியாச்சு. பல்லாரி நறுக்கி எண்ணெய் ஊற்றி பல்லாரி நறுக்கி அதோட சேர்த்தாச்சு. அதோட இஞ்சி வெள்ளுப்பூடு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பழம், சின்ன தக்காளி பழமாக இருந்துச்சு, அதையும் அதோட சேர்த்து வதக்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டோம்னா கொஞ்சம் கார மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு நறுக்கி வச்சாச்சு. நறுக்கி அதை நல்லா 2 தண்ணி விட்டு கழுவிக்கலாம். ஏன்னா மணலாக இருக்கும் அப்படின்னுட்டு 2 தண்ணி விட்டு கழுவிட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றணும் அவசியம் இல்லை. ஒரு 2 விசில் வச்சா போதும். ரோஸ்ட்னாக்கா நல்லா எண்ணெய் வந்து மிதக்க ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப உப்பு சேராது. அதுக்கப்புறம் மிளத்தப்படியும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஏன்னா வந்து வேறு எந்த மசாலாவும் சேரலை, கிழங்குல அந்த அளவுக்கு மசாலா சேர்க்காததில் உரப்பு கூடியும். அதனால் குறைய உரப்பு சேர்த்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூளை சேர்த்துட்டு நம்ம விசில் போட்டுடலாம். 2 விசில் வச்சுட்டு வந்துட்டுனா சூப்பராக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் ஒரே குழப்பமாக இருந்துச்சு. சரி புட்டை வச்சிடலாமே அப்படின்னுட்டு புட்டுக்காக விரைய வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அடுப்பு ஃப்ரீயாக இருந்தோன்னே சேனக்கிழங்கு ரோஸ்ட்டும் ரெடி ஆகிட்டு அதை இறக்கி வச்சுட்டு அப்படியே புட்டு அவையும் வச்சாச்சு. சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து சோறுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் சாம்பார் தான் ரெடி பண்ணேன். டைம் வர போயிட்டு அதனால் வந்து சிறுபருப்பு போட்டு வச்சிட்டோம்னா ஒரே நிமிஷத்தில் வெந்துடும். ஏன்னா இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரேஷன் கடை பருப்பு போட்டால் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் சிறுபருப்பு எடுத்தாச்சு. கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து உப்பு போட்டு சும்மா வெறும் வானலியில் போட்டு வறுத்தோம்னா அந்தளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல அந்த பதம் இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்தாச்சு. சிறுபருப்பில் தக்காளி பழம், பல்லாரி எல்லாம் சேர்த்துட்டு மசாலாவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வதக்கி வச்சுருந்தோம்னா அதையும் அதோட சேர்த்து ஒரு விசில் போதும். ஒரு விசில் வந்தோன்னா அமர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு புட்டும் தேங்காய் பாலும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விறுவிறுன்னு சாப்பிடுவாங்க, இல்லாட்ட தொண்டையில் விற்கிறோம். அதனால் ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு கடலை மிட்டாயும் அதோட பெரத்தம்பழமும் ஸ்நாக்ஸ்க்கு வச்சாச்சு. வெண்டைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து வெண்டைக்காயும் பருப்பு போட்டு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களும் சொன்னாங்க நல்லா இருந்துச்சுமா அப்படின்ட்டு. சோறோட நிறைய குழம்பு ஊற்றி வேற வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.